தேங்க்யூ. பாய். அழுகாதம்மா பாப்பா கண்ணீர் தண்ணி. கண்டிப்பா நம்ம வந்து கேக் செய்யும் போது வீட்டில் நல்லா திட்டுவாங்க. நிறைய இன்கிரீடியன்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும். வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுற பொருளாக வச்சு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். சொன்னதை நீங்கள் நினச்சி ஃபாலோ பண்ணி அதே மெத்தடில் செஞ்சு பாருங்க, சூப்பராக வரும். அதுக்கு கேரண்டி நான். பாருங்க, ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். பாருங்க எவ்வளோ நல்லா வந்துருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ப்ரௌனி தான் பண்ண போகிறோம். ப்ரௌனி அப்படிங்கிறது வந்து நான் செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா இவங்க வந்து நம்ம ஹர்னியோட ஃப்ரெண்டு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். நிதி இவங்க வந்து கொங்கு இன்ஜினியரிங், கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் தான் இவங்க 2 பேருமே படிச்சுட்டு இருக்காங்க. பாருங்க, அந்த ஸ்பாஞ்சி கேக் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால் இன்னைக்கு நான் ப்ரௌனியும் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்ட போகிறோம். இப்போ நிதி வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இதெல்லாம் சொல்ல போகிறாங்க. சொல்லுடா. ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஒரு கேக் செஞ்சோடனே அது வந்து ஃபர்ஸ்ட் டைமே நல்லா கேக் ஆகிருக்காது. நம்ம வந்து நிறைய ஒரு மிஸ்டேக்ஸ்லையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப ஹார்டாக வந்துட்டு நமக்கு அது என்ன ரீசன் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு கரெக்டான மிக்சிங். நம்ம ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணதுனால கூட கேக் ஹார்டாக வந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைமும் நான் ஒரு மிஸ்டேக்ஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் நான் ஃபுல்லாக லேர்ன் பண்ணல, இன்னும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் ஃபுல் ஃபினிஷிங் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம வந்து கேக் செய்யும் போது வீட்டில் நல்லா திட்டுவாங்க. நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும், நிறைய ரூபா வேஸ்ட் ஆகும். அப்போ வந்து வீட்டில் இருக்கும், நீ இந்த கேக்கு செய்யறதுக்கு கடையிலேயே போய் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் மைண்ட் பண்ணவே கூடாது. நம்ம வந்து செஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு வந்து நல்லா வரும். அப்படிதானே நீயும் பண்ணிருப்பேன். எனக்கெல்லாம் நம்மளோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு இப்போ வந்து நல்ல ஒரு கேக்கு நல்லா செய்யற மாதிரி வந்துட்டு இல்லையா? இப்போ வந்து இன்னைக்கு ப்ரௌனி தான் செய்ய போறோம். அந்த ப்ரௌனி செய்யறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பா. இப்போ நம்ம வந்து ப்ரௌனி வந்து ஒரு 8 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு 1/2 kg, ஒரு 400 to 500 கிராம்ஸ்குள்ளே இந்த ப்ரௌனி வரும். நம்ம அதுக்கு வந்து 8 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். எல்லாத்து வீட்லேயும் ரொம்ப வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுற பொருளாக வச்சு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். டார்க் சாக்லேட் வந்து 115 கிராம்ஸ், சுகர் வந்து 150 கிராம்ஸ், மைதா வந்து 75 கிராம்ஸ், பட்டர் அன்சால்டட் எடுத்துக்கோங்க 75 கிராம்ஸ், 2 எக்கு, 15 கிராம்ஸ் ஆஃப் கோகோ பவுடர், அப்புறம் வந்து மில்க் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து சுடுதண்ணியை சுட வச்சுக்கலாம். இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கண்ணாடி பாத்திரம் இதில் முட்டாத மாதிரி வச்சுக்கோங்க. டைரக்ட் ஹீட் வந்து இந்த கண்ணாடியில் படக்கூடாது. அந்த ஆவிலேயே தான் நமக்கு வந்து மெல்ட் ஆகும். 115 கிராம்ஸ் 15 கிராம்ஸ் 115 கிராம்ஸ். இப்போ வந்து இது நம்ம மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். இதை நம்ம டைரெக்டாக அடுப்பில் வச்சு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து தீஞ்சு போன மாதிரி வந்துடும் வாசம். அதுக்காக அடியில் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஹீட்லேயே இது வந்து மெல்ட் ஆகும். இப்போ வந்து சாக்லேட் நமக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம பட்டரை வந்து சேர்த்திக்கலாம். இதோட இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண வச்சிடலாம். நமக்கு வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி தெரியும் உங்களுக்கு. இதை வந்து நம்ம இப்போ ஆற வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? சரி பாருங்கள், இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ இனிமேல் ஸ்டவ் வேணுமா உனக்கு? ஸ்டவ் வேண்டாம். அப்போ வந்து நம்ம இது எல்லாமே எடுத்துடலாம்.
இப்போ வந்து நம்ம அதை ஆறுறதுக்குள்ளே சுகரை வந்து பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா பவுடர் ஆயிடுச்சு. நம்ம வந்து எல்லா கேக் செய்கிறதுக்குமே முன்னாடியே நம்ம வந்து டின்னை வந்து க்ரீஸ் பண்ணிடணும். ஆயில் க்ரீஸ் பண்ணியோ இல்லை பட்டர் க்ரீஸ் பண்ணியோ பட்டர் ஷீட் போட்டு வச்சிடணும். இப்போ வந்து சாக்லேட் நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம வந்து எக் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இதோட வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். எக் ஸ்மெல் டாமினேட் பண்ணி எக்கோட ஸ்மெல் ப்ரௌனியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது எக்கோடே சேர்ந்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ நம்ம வந்து நல்லா நமக்கு ஷைனிங்காக இருக்கும் எக் நம்ம சேர்த்திருக்கனால. ஓவர் மிக்ஸ் பண்ண வேணாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சால் நம்ம வந்து நெக்ஸ்ட் மைதா இதில் சேர்த்திடலாம். இப்போ வந்து மைதாவையும் கோகோ பவுடரையும் நம்ம ரெண்டையும் ஒட்டுக்கா போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இல்லை கோகோ பவுடர்லையும் நிறைய டஸ்ட் இருக்கும், அதனால் நம்ம சலிச்சு சேர்த்துக்கலாம். இவ்வளோ இருக்குது. நம்ம மறுபடியும் விக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜ் நல்லா மைதா வந்து இதில் மிக்ஸ் ஆனதுமே நம்ம இப்போ வந்து பால் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். நிறைய சேர்த்தோம்னா நமக்கு ப்ரௌனி வந்து கொல கொலன்னு வந்துடும். ஃபுல்லாக எடுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம டேப் பண்ணி அவனில் வச்சிடலாம். இந்த பபிள்ஸ்லாம் இருக்கிறதுல நல்லா டேப் பண்ணிவிட்டு இந்த பபிள்ஸ்லாம் இப்போ மேலே வருது பாருங்கள். இதெல்லாம் நம்ம டேப் பண்ணால் நமக்குள்ளே வந்து அந்த பபிள்ஸ் இல்லாமல் வரும். பபிள்ஸ் இருக்குல்ல, அது உள்ளே வச்சா அது அப்படியே ஹீட்டுக்கு வந்து இதாகிடும். சரி, இப்போ வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோல 10 மினிட்ஸ் நம்ம வந்து அவன் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து அடுத்து வச்சிடலாம். ஓகேடா, 10 மினிட்ஸ் நம்ம இப்போ அவனை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். இது உள்ளே வச்சுட்டு நம்ம மறுபடியும் வந்து சேர்த்துக்கலாம். இது டைமிங் வச்சிடலாம். 25 to 30 மினிட்ஸ் ஆகும் நம்ம ப்ரௌனி பேக் பண்ணுறதுக்கு. நம்ம 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் 180லேயே வச்சுக்கலாம். ஹீட் வந்து 2 பக்கமும் அதாவது கீழே மேலே எல்லாமே நல்லா இதாகிறதுக்கு இந்த இதில் வச்சோம்னா சரியா சரிடா. நம்ம வந்து இது வந்து நல்லா பேக் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக் வச்சு பார்த்தா நல்லா பாருங்க, எதுவுமே வரல. இன்னும் க்ரீமியாக நம்ம ஊற்றுனது வந்து நல்லா பிரேக் ஆகிருக்கு, எதுவுமே நமக்கு வரல. இப்போ வந்து நம்ம இதை ஒரு 30 மினிட்ஸ் ஆற வச்சிட்டோம்னா நம்ம பீஸ் போட்டுடலாம். அப்படியே பீஸ் போட்டோம்னா நமக்கு உதிர ஆரம்பிச்சிடும். இப்படி பண்ணாவே உதிர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் இது எப்படி இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வைக்கணுமா இல்லை வெளியவே வச்சு நார்மல் டெம்பரேச்சரில் வச்சு நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பீஸ் போட்டோம்னா கரெக்டாக விடும். 20 மினிட்ஸ் வந்து ஆறட்டும். மேலே ஒரு துணி போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம், டவல். இப்போ வந்து இதை நம்ம ஆறினதுக்கப்புறம் பீஸ் போட்டோம்னா நம்ம ப்ரௌனி ரெடி. ஓகேடா, இப்போ பாருங்க நமக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம் மேடம். எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம இதை டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சைடில் இந்த சைட்ஸில் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். நல்லா ஈஸியாக வரும். இப்போ நம்ம கமுத்தி வச்சோம்னா கமுத்திடலாம். சூப்பர்.
சூப்பராக இருக்குது. நம்ம வந்து நைஃபை திருப்பியே வெட்டிக்கலாங்க ஆண்டி, இல்லைன்னா ரொம்ப தூளாக வரும். இந்த மாதிரி சொரன்னு இருக்க பக்கத்தில் வெட்டக்கூடாது. நைஸாக இருக்க நைஃப்பில் கூட நம்ம நார்மல் நைஃப்பில் கூட வெட்டிக்கலாம். இப்போ வந்து ப்ரௌனி வந்து சூப்பராக வந்திருக்கு. பீஸ் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க நல்ல மெத்துன்னு வந்திருக்கு பாருங்க. பாருங்க ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ப்ரௌனி எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல ஜம்முன்னு வந்திருக்கு. இனிமேல் ப்ரௌனி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடைக்கே போக மாட்டீங்க, உங்கள் வீட்லேயே நிமிஷத்தில் 25 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். பாருங்க சூப்பரான ப்ரௌனி நல்லா அட்டகாசமாக கடையில் கிடைக்கிறதோட நல்ல டேஸ்ட்டாக 25 நிமிஷத்துலேயே நம்ம வந்து செஞ்சுட்டோம். இது ஆடுறதுக்கு மட்டும்தான் 20 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீமோடு வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேட்டை வந்து நல்லா சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த ப்ரௌனி எடுத்து அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கி அது மேலே வச்சு நல்லா அதுக்கு மேலே வந்து ஐஸ்கிரீம் இந்த இது தானடா சாக்லேட் மேலே அப்படியே ட்ராப் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்டுக்கோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். இவங்களுக்கு அதாவது உங்களுக்கு இதே மாதிரி கேக்கு ப்ரௌனி அதுக்கப்புறம் சாக்கோலோவா கேக் அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நித்தியோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னு சொல்றா கேக் கிராஃப்ட்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வேணா திருச்செங்கோடு சரௌண்டிங்ஸில் ஃபுல்லாக ஆர்டர்ஸ் எடுத்து எங்களுக்குலாம் பண்ண மாட்டீங்களா? திருச்செங்கோடு சரௌண்டிங் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக டெலிவரி மெல்ட் ஆகிறதுக்குள்ள கேக்ஸ்லாம் போயிடும். அதனால நீங்கள் காலேஜுக்கு வரும்போது எங்களுக்கு கண்டிப்பாக திருச்செங்கோட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவங்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இந்த மாதிரிலாம் வீட்லேயே ஹோம்மேடு கேக் இந்த மாதிரி ப்ரௌனி இதெல்லாம் செய்யறதுல கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் கொடுக்குறேன். இது நீ ஏதாவது வேணும்னா சொல்லுடா. ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நிறையா. அப்புறம் ஈரோட அம்மாஜி சப்ஸ்கிரைப் அவங்க எல்லாருமே நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் எனக்கு பிடிச்சுதான் இவ்வளோ தூரம் வந்து லைக் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீ சொல்கிறதுனால இன்னும் நிறைய பேர் எனக்கு வருவாங்க. ஏன்னா இந்த ப்ரௌனியை பார்த்துட்டும் அந்த கேக் பார்த்துட்டும் கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நித்தி சொன்னதை நீங்கள் நினச்சி ஃபாலோ பண்ணி அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். அதுக்கு கேரண்டி நான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ, பாய். அழுகாதம்மா பாப்பா கண்ணீர் தண்ணி